ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லேப்டாப் சார்ஜர். நம்ம வீட்டில் நிறைய பேர்த்துக்கிட்ட லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப் சார்ஜர் யூஸ் ஆகாமல் இருக்கும். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, சின்னதாக ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்க தெரியாமல் புது லேப்டாப் சார்ஜர் வாங்குவோம். அது 800 ரூபாய் 900 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் லேப்டாப் சார்ஜர் ரிப்பேர் ஆயிருந்துச்சுன்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேப்டாப் சார்ஜரை நம்ம ப்ளக் பண்ணியிருக்கிற ப்ளக்ஸ் ஏதாச்சும் இந்த எலி கடிச்சிருக்குதா அல்லது நடுவில் ஏதாச்சும் விட்டுருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 3 பின் ப்ளக் இருக்குது. இந்த ப்ளக்கெல்லாம் நல்லா பின்னெல்லாம் ஆடாமல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த ப்ளக் வழியாக, அதாவது நம்ம எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய பவர் இன்புட் கேபிள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்ச் பாக்ஸில் பவர் வந்திருக்குதான்னு பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பவர் கேபிள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 ஹோல்ஸில் மல்டிமீட்டரோட பின்னு 2 ப்ராப் வச்சு பார்க்கலாம். மல்டிமீட்டர் இல்லாதவங்க சின்ன ஹோல்டர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹோல்டர் மூலயமா பார்க்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டரில் நீங்கள் ஏசி வோல்ட்டு செட் பண்ணிக்கங்க. இது லைன், பக்கத்தில் இருக்கிறது நியூட்டர், அதிலேயே போட்டிருப்பாங்க. நீங்கள் இண்டிகேட்டரை வச்சா உள்ளே போகாது. ஒவ்வொரு சில சார்ஜரில் உள்ளே போகும். அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மல்டிமீட்டரில் எடுத்துக்கங்க. மல்டிமீட்டரில் ஏசி வோல்ட் செக் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரோட 2 ப்ராப்பையும் கரெக்டாக அந்த வச்சுருக்கோம், அதில் போட்டுக்குங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மல்டிமீட்டரில் ப்ராபோட கலர் மாறி இருக்குது. அதனால் நியூட்ரல் ரெட் கலரும், லைன் பிளாக் கலரும் கொடுக்குறேன். என்னோடய மல்டிமீட்டரோட பின்னை பார்த்தீங்கனாலே தெரியும். மேலே பிளாக்கும் கீழே ரெட்டும் குத்திருக்கிறேன், மாற்றி குத்திருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 230 240 வோல்ட்டு வந்துருச்சு. நம்ம வீட்டிலேருந்து சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து இந்த கேபிள் வழியாக வந்துருச்சு. அப்போ நம்ம சார்ஜருக்குள்ளே இந்த கேபிள்லேருந்து கரண்ட்டு சார்ஜருக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம சார்ஜரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த ஹோல்டர் டைப்பு. இது பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 ஒரு பல்பை கனெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயரையும் எடுத்துகிட்டு அங்கே நியூட்ரல் லைன் அப்படின்னு எழுதியிருக்கோம், எல்என் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதில் ஒவ்வொரு ஒயர், இந்த எல்லில் ஒரு ஒயர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணில் ஒரு ஒயர் எடுத்துக்கங்க. ஓகே, இதில் 2லேயும் வச்சு பெருசாக இருக்கிறது 3வது ஒயர் எர்த் பாயிண்ட்டு. அது ஒன்றும் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வாய்ஸ் சரியில்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த சார்ஜர் ஓப்பன் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் அடிபட வாய்ப்புண்டு. அதனால் மெதுவாக எடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐசிஸ், ரெசிஸ்டர் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்ஜரோட ப்ரொடெக்ஷனுக்காக இது போட்டிருக்காங்க, செக்யூரிட்டிக்காக இது போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கழட்டிட்டோம். உள்ளே ஏதாச்சும் தீஞ்ச மாதிரி இருக்குதான்னு பாருங்கள், கருப்பு கலராக ஏதாச்சும் புகஞ்சிருக்குதான்னு பாருங்கள். மேலே ஒன்றும் ஆகலை. இப்போ இந்த ஒயர் அந்த சார்ஜர்லேருந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். என்கிட்ட லேப்டாப் இல்லை, அதனால் நான் இப்போதைக்கு இந்த லேப்டாப் சார்ஜரில் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஒயரை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளக் இன் பண்ணுவோம். இந்த ப்ளக் வழியாக கரண்ட்டு சார்ஜருக்குள்ளே போகுது. சார்ஜர்லேருந்து லேப்டாப்புக்கு தேவைப்படுற அந்த 20 வோல்ட் சம்திங், அதாவது 19 18 பார்த்தீங்கன்னா தெரியும், 19 வோல்ட்டு 3.42 ஆம்ஸ் வருது. 19 வோல்ட்டு வருதான்னு பார்க்கணும். ஓகே, மேக்ஸிமம் எல்லா சார்ஜரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலே டிசைன் மட்டும்தான் மாறி இருக்கும். உள்ளே எல்லா காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த சார்ஜர் 19 வோல்ட் அவுட்புட் தருதுன்னு பார்க்கலாம். மல்டிமீட்டரில் டிசி 200 வோல்ட் வச்சுக்கோங்க. இப்போ ப்ளக் சுவிட்ச் போட்டாச்சு. சுவிட்ச் போட்டதுக்கப்புறம் 19 வோல்ட் அவுட்புட் வருதான்னு பார்த்துக்கலாம். எது எடுத்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. டைரெக்டாகவும் வரலாம், லைன் டைரெக்டாகவும் வரலாம். ஏன்னா அந்த ப்ளக்லேருந்து கரண்ட்டு வருது.
ஓகே, இதில் வந்து கரண்ட் வரல. எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் செக் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம இந்த இண்டிகேட்டரை வச்சு லைன் வருதான்னு செக் பண்ணி பார்த்து தான் கையில் வந்து தொடணும். இப்போ இது டிசி கரண்ட்டு தான் சொல்லி நம்ம கையில் தொடக்கூடாது. ஒருவேளை உள்ளே ஏதாச்சும் காம்பனன்ட்ஸ் போயிருந்து டேரெக்டாக ஏசி கரண்ட் வந்தாலும் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் ரெட்டு வச்சுருக்கிறேன், ப்ளஸில் வந்து பிளாக் வைக்கிறேன். என்னோடய மைனஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் காட்டி நான் வந்து மாற்றி குத்திருக்கிறேன். இப்போ வந்து வோல்டேஜ் எதுவும் வரல, பார்த்திங்கன்னா தெரியும் 0 தான் காமிக்குது. வோல்டேஜ் எதுவும் வரல. 0.1 காமிக்குது, 0.2 காமிக்குது. அது வந்து நம்மளோட பாடி எர்த்து மாதிரி காமிக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ இதில் வந்து வோல்டேஜ் எதுவும் வரல. இப்போ வந்து நம்ம அந்த மெட்டல் பாக்ஸ் மாதிரி தெரியுது பார்த்திங்களா சார்ஜரில், அந்த மெட்டல் பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மெட்டல் பாக்ஸ் ஃபுல்லாக செட்டாக ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே ஏதாச்சும் போயிருக்கான்னு பார்க்கணும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் எதுவுமே பண்ணாதீங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. அடிக்கடி சுவிட்ச் ஆஃபில் இருக்குதா, நம்ம ஒவ்வொரு ஒயரையும் தொட போகிறதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃபில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இந்த மெட்டல் பாக்ஸோட அந்த உள்ளே இருக்கிற மதர் போர்டை வந்து ஃபுல்லாக எடுக்கிறோம். மெதுவாக எடுங்க, உள்ளே சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும், அது வந்து அடிபட்டுரும். ஒருவேளை நல்லா இருக்கிற காம்பனன்ட்ஸ் நம்ம இப்படி பண்ணும்போது, நம்ம பிரிக்கும்போது இப்படி இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி பிரிக்கும்போது அது வந்து அடிபடும். அதனால் பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், போர்டு மெதுவாக வருது வெளியில். ஓகே, இப்போ வந்து வந்துருச்சு. அந்த பின்னோடு சேர்த்து எடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. பேஸ்ட் ஒன்று ஒட்டியிருக்கிறாங்க, இது வந்து பசை தான், ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் ஒட்டிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த மெட்டல் தகடை வந்து எடுக்கணும். பார்த்திங்கன்னா அதுலேயே ஸ்டெப்பாக இருக்குது, அதுக்குள்ளே விட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் மெதுவாக எடுங்க, அவசரம் இல்லாமல் எடுங்க. அப்படின்னா தான் உள்ளே இருக்கிற போர்டாகட்டும் காம்பனன்ட்ஸ் ஆகட்டும் எதுவும் பாதிப்படையாது. மெதுவாகவே எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோவில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலில். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த சேனலோட எல்லா வீடியோவோட லிங்க்கும் இருக்கும். யூஸ்ஃபுல்லான வீடியோ, அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து மினி ஏர் கூலர் செய்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கிறோம். அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. 450 ரூபாயில் ஏர் கூலர் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சார்ஜரில் கெப்பாசிட்டர் ஒன்று போயிருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், கெப்பாசிட்டரோட அந்த கவர் அது இல்லாமல் வெறும் உள்ளே இருக்கிற கெப்பாசிட்டரோட அலுமினியம் அந்த கெப்பாசிட்டரோட இதோடு தெரியுது. இந்த கவரையெல்லாம் ரிமூவ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, எது எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயின் ஃபால்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கெப்பாசிட்ரு நம்ம கரண்ட் வரக்கூடிய ஃபஸ்ட்டு டச் ஆகக்கூடியது இந்த கெப்பாசிட்டரில் தான். இது கெப்பாசிட்டர் பண்ணி தான் சார்ஜிங் சர்க்யூட்டுக்கு ரெக்டிஃபையர் கொடுக்கும். அதனால் இப்போ இது வந்து அது போயிருக்குது, பார்த்திங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் மேலே அந்த ப்ளஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பொழந்திருக்கும், உப்பி இருக்கும். உங்களுக்கு கெப்பாசிட்டர் மற்ற எந்த காம்பனன்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ணணும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டர் போச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து உப்பி இருக்கும், வெடிச்சிருக்கும், அல்லது ஏதாச்சும் ஒரு ஸ்பாயில் ஆகிருக்கும். அதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வேறு எந்த ஃபால்ட்டு மாதிரி தெரியல, இந்த கெப்பாசிட்டர் மெயின் ஒன்று தான் போச்சு. மற்ற ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருந்தால் அதை பார்த்துக்குங்க. இந்த காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த சார்ஜரில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஃபால்ட்டுன்னா அது வந்து வெடிச்சிருக்கும். அதை பார்த்து அதோட ரேட்டிங்கில் நீங்கள் போய் பக்கத்தால் இருக்கிற எலக்ட்ரானிக்கல் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 400 வோல்ட்டு 120 மைக்ரோஃபேரட், 400 வோல்ட்டு 120 மைக்ரோஃபேரடு. இப்போ வந்து அந்த போன கெப்பாசிட்டரை வந்து கழட்டிக்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து டீசால்ட்ரிங் விக்கு, 10 ரூபா தான் இந்த ஒயரு. இந்த விக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். அதாவது நம்ம எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை ரிமூவ் பண்ண யூஸ் ஆகுது. சால்டரிங் மிஷினில் உதவியை கொண்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் மிஷின் சூடாயிருச்சு. இந்த கெப்பாசிட்டர் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எனக்கு வந்து 400 வோல்ட்டில் கிடைக்கல, அதாவது 400 வோல்ட்டில் கிடைக்கல, 450 வோல்டேஜ் வாங்கிட்டேன். எச்சா எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம், கம்மியாக தான் வாங்கக்கூடாது. அதாவது நம்ம ஒவ்வொரு சார்ஜரையும் ஓப்பன் பண்ணும்போது என்ன ரேட்டிங் வோல்டேஜில் கெப்பாசிட்டர் இருக்குதோ அதை விட எச்சா வேணால் வாங்கிக்கலாம், கம்மியாக வாங்கக்கூடாது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டரை செட் பண்ண வைக்கணும், உட்கார வைக்கணும். கொஞ்சம் நீளமாக இருக்குது இந்த கெப்பாசிட்டரு. அந்த கெப்பாசிட்டரை விட கொஞ்சம் உள்ளே தள்ளி கம்மியான பின்னை வந்து சால்ட்ரிங் வச்சுக்கலாம். இப்போ வந்து டீசால்ட்ரிங் விக்கு யூஸ் பண்ணி பழைய கெப்பாசிட்டர், ஃபெயிலியரான கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் பண்ணலாம். மேக்ஸிமம் 99% வந்து இந்த சார்ஜரில் வந்து இந்த கெப்பாசிட்டர் தான் போகும். லேப்டாப் சார்ஜர் ப்ளஸ் வந்து 12 வோல்ட் டிசி அடாப்டர் அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே மேக்ஸிமம் வந்து இந்த கெப்பாசிட்டர் தான் அடிப்படும். ஓகே, இப்போ வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். டீசால்ட்ரிங் விக்கு வச்சு இந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், 400 வோல்ட் 120 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் இது. இப்போ வந்து நம்ம இதுக்கு பதிலாக வந்து 450 வோல்ட் 120 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடாக போட்டிருக்கிற சைடு தான் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜரில் வந்து மைனஸ் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். தயவு செஞ்சு கெப்பாசிட்டரில் வந்து மைனஸ் ப்ளஸ் வந்து கரெக்டாக கொடுங்க, இல்லைன்னா வெடிச்சிரும். இது வெடித்தா பரவாயில்ல, பெரிய வெடிப்பாக வெடிக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பக்கத்தால் இருக்கிறவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி வெடிக்கும். ஏன்னா ஓப்பன் சர்க்யூட்டாக வச்சுருக்கிறீங்க, ஒரு பாக்ஸ்லேருந்து வெடித்தா கூட தெரியாது. இப்போ வந்து போர்டை கழட்டி நம்ம தனியாக வச்சுருக்கிற போது வெடிச்சிரும். அதனால் பார்த்து பத்திரமா பண்ணுங்கள். மைனஸ் ப்ளஸ் வந்து எதுன்னு பார்த்து கனெக்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த கோடாக போட்டிருக்கிறது வந்து மைனஸு, ப்ளஸ் வந்து ஆப்போசிட் சைடு வந்து எதுவுமே போட மாட்டாங்க. கம்பெனி பெயர் அல்லது கெப்பாசிட்டரோட ரேட்டிங்ஸ் அது மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபிட்டிங் ஆயாச்சு. கொஞ்சம் தான் வெளியே எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்குது. அந்த நீட்டிகிட்டு இருக்கிற கெப்பாசிட்டர் வந்து நம்ம உள்ளே தள்ளி, நல்லா உள்ளே தள்ளி வச்சு இந்த பின்னை இழுத்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து சால்ட்ரிங் வச்சுருங்க. இந்த சால்ட்ரிங் மிஷின் வந்து ஒரு 100 ரூபாக்குள்ளே தான் வரும். சால்ட்ரிங் கிட்டே வந்து மொத்தமாக 150 தான் வரும். இது எல்லாத்து வீட்டில் அத்தியாவசியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் எப்படி இண்டிகேட்டர், சிசர் அந்த மாதிரி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி சால்ட்ரிங் மிஷின் வந்து இருக்கலாம், தப்பே இல்லை. இது பெரிய எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இல்லைங்க. சும்மா நம்ம வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம். என்ன ஹீட் மட்டும் பற்றக்கூடாது, மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ வந்து சால்ட்ரிங் வைக்கலாம். சால்ட்ரிங் வைக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து சால்ட்ரிங் வச்சுருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், இதே சேனலில் நம்ம எலக்ட்ரிக்கல் ட்ரிக்ஸ் தமிழ் சேனலில் ஹவு டு மேக் ஏர் கூலர் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும். 450 ரூபா செலவில் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். பாருங்கள், கட்டாயமாக எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இதெல்லாம் எப்படி ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ணுறேன்னு அந்த வீடியோவும் இருக்குது, அதுவும் பார்த்துக்கலாம். எல்லா வீடியோவுக்குமான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டரை வந்து நல்லா சால்ட்ரிங் வச்சு நிற்க வச்சாச்சு. கரெக்டாக அந்த கெப்பாசிட்டரை கழட்டும் போது ஃபோட்டோ எடுத்து வைங்க. அதாவது அந்த கெப்பாசிட்டர் பின்னு வந்து மற்ற ஏதாச்சும் பின்னில் டச் ஆகிட்டு இருக்குதா, இல்லை டச் ஆகாமல் இருக்குதா, இப்போ நீங்கள் புதுசாக சால்ட்ரிங் வைக்கும்போது டச்சு ஆயிருச்சா அப்படின்னு பார்க்குறக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரை கழட்டுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கெப்பாசிட்டரை வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இந்த கெப்பாசிட்டர் வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் தனியாளாக, அதனால் கொஞ்சம் டிலே ஆனால் மன்னிச்சிருங்க. இப்போ வந்து கேமரா ஆங்கிள் வந்து ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த கெப்பாசிட்டரை வந்து நல்லா உள்ள தள்ளி சால்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். டிசி 200 வோல்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ண பிறகாடியும் நம்ம இண்டிகேட்டரில் வச்சு இப்போவும் செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போவும் வரல. ஏன்னா நம்ம இந்த மல்டிமீட்டர் ஒயரை வந்து கையில் பிடிச்சி செக் பண்ணுறங்காட்டி கரெக்டாக அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வந்து மைனஸ்,
Black கலர் வந்து ப்ளஸ்ஸு, DC 200 வோல்ட் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய வோல்ட் வந்து 19 வோல்ட் கிடைக்கணும். சூப்பர். பார்த்தீங்கன்னா தெரியும் 19.1 வோல்ட் வந்துருச்சு. இந்த இது வந்து சக்ஸஸ் ஆகிருச்சு. ஓகே, இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் 19.1 வோல்ட் வருது. இது வந்து க்ளீனாக, அதாவது ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் வருதான்னு பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்துட்டு திடீர்னு கட் ஆயிரும். அதனால் ஒரு தடவைக்கு 2-3 தடவை செக் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் எதுவும் இல்லாமல் 19 வோல்ட் வரும். அதாவது இந்த மேலே கேப்பில் வந்து என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த வோல்டேஜ் வந்து வருது. 19 வோல்டேஜ் வந்து வருது. இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி கெப்பாசிட்டர் மாத்திரங்காட்டி இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற சார்ஜர் வந்து யூஸ் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கழட்டி பாருங்கள். கழட்டி பார்த்துட்டு என்ன ப்ராடக்ட், அதாவது ஏதாச்சும் ஒன்று வெடிச்சிருக்குதா அல்லது ஏதாச்சும் ஒன்று ஆயிருக்குதான்னு பாருங்கள். அப்படி ஆயிருக்கும் பட்சத்தில் நீங்களே வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கடையில் கொடுத்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் இது வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கெப்பாசிட்டர் வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா தான். இப்போ வந்து நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். நான் வந்து கேப் போட்டாச்சு சார்ஜரில். இப்போ வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணிவிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக செக் பண்ணிடலாம். இந்த ஒயர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஒயரை கட் பண்ணி வச்சுட்டேன். என்கிட்ட லேப்டாப் இல்லை, அதனால் ஒயரை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து என்னோடய லேப்டாப்போட பழைய லேப்டாப்போட சார்ஜர். அந்த லேப்டாப்பும் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக செக்கிங் போட்டுடலாம். -19 வோல்ட் காமிக்குது. ஏன்னா என்னோடய மல்டிமீட்டர் ப்ரோப் வந்து மாறி இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 19.1 வோல்ட் வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.